வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பால் சூப்பர் மாங்கா சாப்டர்ஸ் தாங்க. ஆக்சுவலாக அஃபிஷியலான டிராகன் பால் சூப்பர் சாப்டர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேன் மங்காலாம் எது பார்த்தீங்கன்னா கிடையாது. வெல், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் பால் சூப்பர் ஹீரோ மூவி வந்துச்சு பார்த்திங்களா, நம்ம பீஸ்ட் கோகான் பிக்கலோ, ஆரஞ்சு பிக்கலோ, அப்புறம் நம்ம செல் மேக்ஸ்ன்ட்டு. ஸோ இவங்களுடைய அந்த ஸ்டோரி தான், அந்த மூவியில் இருக்கக்கூடிய ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாங்கா சாப்டர்ஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மூவிலே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். ஸோ அதனால் திரும்ப மாங்கா சாப்டரில் பார்த்தா பெருசாக இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு. ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அண்ட் இப்போ புதுசாக ஆர்க் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அண்டு நீங்கள் இந்த டிராகன் பால் சூப்பர் ஹீரோ மூவியோட அந்த ஸ்டோரிக்கான கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணி அப்லோட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க வீடியோ. ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா தரேன், செக் பார்த்தீங்கன்னா பண்ணி பாருங்கள். அண்ட் தொடர்ந்து இன்னைக்கு புது ஆர்க் சாப்டர் 101 தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கதை எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஸோ போன அந்த டிராகன் பால் சூப்பர் ஹீரோ மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ரிப்பன் ஆர்மியை மொத்தமாக பார்த்தீங்கன்னா அழிச்சிருப்பாங்களே. நம்ம கோகான் அப்புறம் நம்ம பிக்கலோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ரெட் ரிப்பன் ஆர்மி, இந்த செல் மேக்ஸ் செட்டு, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. பட் அதில் ரெண்டே பேர் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கார்மின் அப்புறம் இந்த சோல்ஜர் 15 ரெண்டு பேர் மட்டும் எஸ்ஐ பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பிளான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கோகான் அண்ட் பிக்கலோ இவங்க ரெண்டு பேர்த்த நம்ம பழி வாங்கியே ஆகணும். இந்த ரெட் ரிப்பன் ஆர்மியோட மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா சிதைச்சுட்டானுங்களே, அதனால் அவங்கள நம்ம பழி வாங்கணும். பழிக்கு பழி கண்டிப்பாக ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா செஞ்சு ஆகணும்ட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு பக்காவான ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ அவங்கள டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆள் நமக்கு இது வேணும் அப்படின்ட்டு ஸோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் கோகானை டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க பிளான் பார்த்தீங்கன்னா பண்ணி இந்த காரில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அப்போது பயங்கரமாக அந்த டிராஃபிக் ஜாம் பார்த்தீங்கன்னா ஆகுது. இன்னொன்று எந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்ட்டு எட்டி பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம கோகான் அப்புறம் நம்ம கோட்டன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ராபரி பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருமே இந்த மாறு வேஸ்டில் இந்த சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த சேமன் X1 அண்ட் சேமன் X2 வந்துட்டு அவங்க அந்த காஸ்டியூம் பார்த்து தான் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே இந்த பேங்கை ராபரி பண்ண வந்தவங்கள எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஸ்பீட், அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த், அவங்களுடைய அந்த ஃப்ளையிங் பவர் வந்துட்டு வேற லெவலில் மாஸ்க் கட்டியிருக்காங்களே. ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ரிப்பன் ஆர்மி சேர்ந்த இந்த கார்மின் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா. ஸோ நம்மளுடைய பிளானுக்கு இவங்க சூட்டபுளாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இவங்கள வச்சு நம்ம கோகான் அண்ட் நம்ம பிக்கலோ இவங்க ரெண்டு பேர்த்த நம்ம டிஃபீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பையவுல பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுவா. ஆக்சுவலாக நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸ்ன்ட்டு யாருன்னே தெரியாது. ஆக்சுவலாக இந்த சேமன் 1 அப்புறம் இந்த சேமன் X2ன்ட்டு அவங்க அந்த சூப்பர் ஹீரோ நேம் தானே வச்சு கூப்பிட்டுருக்காங்க. அதனால பையவுளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. அதனால இவங்கள வச்சு நம்மளுடைய பிளானை எக்ஸிக்யூட் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியதான்ட்டு இந்த சோல்ஜருமே அப்புறம் நம்ம கார்மி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி அவங்க கிட்ட பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நம்ம கோகான் அண்ட் பிக்கலோட பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேற லெவலில் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, உங்களை விட அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான்ட்டு நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸோட அந்த ஈகோவை பார்த்தீங்கன்னா தூண்டி வர மாதிரி தான் பேசணும். அப்படி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல அவங்களோட ஈகோவை தூண்டி விட்டாத இவங்க அக்செப்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலான்ட்டு இந்த கார்மி பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸோட அந்த ஈகோவை பார்த்தீங்கன்னா தூண்டி விட எங்களை விட பெரிய யாரை இருக்க போகிற எவனாக இருந்தாலும் ஒரு கை பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துடுறோம் அப்படின்ட்டு நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம கார்மி கூட அந்த ஒர்க்கு அக்செப்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறாங்க. அந்த எதிரி யாருன்னு காட்டு ஒழிச்சு கட்டிடுறோம் அப்படின்ட்டு பைவில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம கார்மி கூட நம்ம கோகானோட வீட்டை நோக்கி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் நம்ம பீரஸோட பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஆக்சுவலி இதை தாங்க நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். நம்ம வெஜிடா அண்ட் நம்ம ப்ரோலியோட அந்த ஒரு ட்ரைனிங் மூமெண்ட் தான். ஸோ நம்ம கோகு அண்ட் நம்ம ப்ரோலிக்கு பெருசாக சிங்க் ஆகலை அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக மாங்கா சாப்பிட்றது சரி, அந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா சரி, பெருசாக நம்ம கோகு அண்ட் ப்ரோலிக்கு சிங்க் ஆகலை அந்த ட்ரைனிங் கொடுக்குறதுல. பட் எனக்கு தோணுது வந்து வெஜிடாக்கு அண்ட் ப்ரோலிக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்துருக்கும், செட் ஆகும். வெஜிடா கரெக்டாக நம்ம ப்ரோலிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கொடுப்பா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல சிங்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம வெஜிடா தான் நம்ம ப்ரோலிக்கு வேறு லெவலில் இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக நான் இதை தான் எதிர்பார்த்தேன், ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ நம்ம வெஜிடாக்கு ப்ரோலிக்கு தான் செட் ஆகும். ஏன்னா கோகு அதிகமாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா இருப்பா. அப்படி இந்த பேச்சுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோலியோட அந்த போஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம கோகு யோசிப்பா அப்படி. பட் வெஜிடா அப்படி கிடையாதுல்ல, வெஜிடாவோட ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டான தானே. அந்த ஸ்டைல் இதில் சூப்பராகவே பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆக்ஷனில் தான் நம்ம வெஜிடா நம்ம ப்ரோலிக்கு தன்னுடைய செல்ஃபை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துட்ருக்கு அப்படிங்க. அதுதான் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ப்ரோலிக்கு அண்ட் நம்ம வெஜிடாக்கு இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கல. ஸோ நம்ம வெஜிடா நம்ம ப்ரோலிக்கிட்ட வேணும்னே பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா வாங்கிடும் அப்படி. ஸோ வாங்கினதுக்கப்புறம் ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பை நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சிரிப்பாக பாருங்கள், உண்மையில வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல நம்ம வெஜிடா பார்த்தோம் ஆக்சுவலாக அந்த கோபங்கிறது கெட்ட விஷயமெல்லாம் கிடையாது ப்ரோலி. உண்மையை சொல்ல போனால் செயின்ஸோட அந்த பவர் சோர்ஸ் இருக்குல்ல, அது ரேஜ் தான். ஸோ அந்த ரேஜ் தான்
செயினோட உண்மையான பவர் சோர்ஸ் எது எப்படியோ உனக்கு இந்த ரேஸ் எல்லாம் பார்த்தா ஓகே தான், பட் என்ன நீ உன்னுடைய செல்ஃபை நீ இழந்துடுற, அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. கோபமெல்லாம் ஓகே தான், செல்ஃபை மட்டும் நீ கண்ட்ரோல் பார்த்தா எடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ உனக்குள்ளே இருக்கிறவனை நீ கண்ட்ரோல் எடுத்துட்டீங்கன்னாவே போதும், அந்த கோபம் உன்னை வேறு லெவலில் பவர்ஃபுல்லாக பார்த்தா மாற்ற அப்படின்ட்டு. சரி நம்ம வெஜிடா சொல்லிட்டு நம்ம ப்ரோலிக்கு வெஜிடாவோட ஸ்டைலில் அந்த ட்ரைனிங் பார்த்தா கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீஸ் அண்ட் நம்ம கோகு 2 பேருமே பார்த்தா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கோகு பார்த்தா ஆக்சுவலாக ப்ரோலியை பார்க்கறதுக்கு அவள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடுவான் போல இருக்கு. ஸோ இது ஒர்க் ஆகலையாட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தா சொல்ல, பட் நம்ம வீஸ் இல்லை அப்படி கிடையாது கோகு, நல்லா பாரு ப்ரோலிக்கிட்ட லிட்டில் பிட் மாற்றம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீஸ் பார்த்தா சொல்ல, அதே மாதிரி இந்த இடத்துல சரி நம்ம ப்ரோலி கோவப்படுறா, பட் அவனுடைய அந்த செல்ஃபை இழக்காமல் நம்ம வெஜிடா கூட பார்த்தா சண்டை பார்த்தா போட்டிருக்கு. ஸோ வெஜிடாவும் பார்த்தா இதைத்தான் நான் எதிர்பார்த்துன்ட்டு வெஜிடாவும் பார்த்தா ட்ரைனிங் பார்த்தா கொடுத்துட்டே பார்த்தா இருக்கா அப்படி. ஸோ இந்த எனர்ஜி பிளாஸ்டெல்லாம் வச்சு அடிக்க அதையில பார்த்தா நம்ம ப்ரோலி கோவப்படாமல் தடுக்கிற அப்படி. தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வெஜிடா அங்கேருந்து ஹைட் ஆகிடுவோம் அப்படி. ஐ மீன் நம்ம ப்ரோலியோட அந்த கண்ணிலேருந்து பார்த்தா ஹைட் ஆகிடுவோம் அப்படி. பட் இந்த இடத்துல நம்ம ப்ரோலி வெஜிடாவோட அந்த ஒரு பவரை சென்ஸ் பண்ணி நம்ம வெஜிடாவை பார்த்தா கண்டுபிடிப்பா பாருங்க, உண்மையிலே செம்மையாக பார்த்துருந்துச்சு. ஸோ வெஜிடா பர்ஃபெக்டான ஒரு ட்ரைனர் நம்ம ப்ரோலிக்கிட்டு எனக்கு தோணுது. அண்ட் அதே மாதிரி தான் இந்த ட்ரைனிங்கை பார்த்தா சூப்பராக பார்த்தா போயிட்டுருக்கு இந்த இடத்துல நம்ம கோகுக்கு. ஸோ நானே எதிர்பார்க்கல வெஜிடா கிட்டே இந்தளவுக்கு அவனுடைய செல்ஃபை ஹோல்ட் பண்ணி சண்டை பார்த்தா போடுறானா, ட்ரைனிங் பண்ணி எடுக்கிறானா அப்படின்ட்டு நம்ம கோகுவே செம்ம ஷாக்கிங்காக பார்த்தா பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் சரி நம்ம வெஜிடா பார்த்தா ஆக்சுவலாக அந்த பேட்டிலெல்லாம் ஓவர், ஐ மீன் அந்த ட்ரைனிங்கெல்லாம் பார்த்தா ஓவர் ஆயிடுச்சு. வெஜிடா பார்த்தா ஆக்சுவலாக இந்த பேட்டில் நம்ம ப்ரோலி தன்னுடைய செல்ஃபை இழக்காம கண்ட்ரோலடாக பார்த்தா ஃபைட் பார்த்தா பண்ணல, அதெல்லாம் பார்த்தா அச்சீவ் பார்த்தா பண்ணிட்டா. பட் இருந்தாலும் அவனுடைய உண்மையான பவரை பார்த்தா வெளிக்கொண்டு வராமல் ஜஸ்ட் நார்மலாக பார்த்தா ஃபைட் பண்ணா அப்படின்ட்டு. சரி நம்ம வெஜிடா பார்த்தா சொல்கிற அப்படி அந்த மாதிரி உன்னுடைய உண்மையான பவரை வச்சு நீ ஃபைட் பண்ணணும், உன்னுடைய கண்ட்ரோலில் உண்மையான பவரை வச்சு நீ ஃபைட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வெஜிடா பார்த்தா சொல்ல, அது எப்படி என்னால் பண்ண முடியும்ட்டு நம்ம ப்ரோலி குழந்தைத்தனமாக பார்த்தா கேட்க, அதுக்கான பதில் உங்ககிட்ட தான் பார்த்தா இருக்குது, நீ திங்க் பண்ணிப்பார் அதுவே உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தா சொல்ல, அந்த சமயத்தில் அந்த இடத்துல ஸோ நம்ம சீலே இருக்காங்களே, ஐ மீன் நம்ம ப்ரோலியோட அந்த ஃப்ரெண்ட். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ ஃப்ரீஸாக வந்தால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அவள் ஏதோ பிளாக் பாவன்ட்டு புது டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறீங்க, எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்ட்டு நம்ம சீலாக பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறா அப்படி. ஸோ உண்மையிலே அவன் ரொம்ப கெட்ட வந்தா, பட் இருந்தாலும் அவனை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ட்ரைனிங் எடுத்து போனாலுமே அவன் எங்களை விட சர்பாஸ் அடைஞ்சு, ஐ மீன் எங்களை விட வேறு லெவலில் பவர்ஃபுல்லாக பார்த்தா இருக்கா. அவனை பார்த்து நான் இம்ப்ரெஸ் தான் பார்த்தா ஆகிறேன் அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அப்போ தான் நம்ம பீரிஸ் பார்த்தா இந்த மீன் பார்த்தா பிடிச்சிருப்பா அப்படிங்க. சரி நம்ம பீரிஸ் பார்த்தா ஏதோ பார்த்தா சொல்ல வருவார். ஸோ ஏதோ சொல்ல வந்தீங்களா பீரிஸ் அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தா கேட்க, ஸோ நம்ம பீரிஸ் கூட பார்த்தா ஆமாடா ஆக்சுவலாக உன்னை விட எவனாச்சும் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக பார்த்தா வந்தால் அவனை பற்றி நீ ஸ்ட்ராங்காக மாறணுன்ட்டு பயங்கரமாக ட்ரைனிங் பார்த்தா எடுத்து அவனையும் பார்த்தா நீ சர்பாஸ் பண்ண பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி சர்பாஸ் பார்த்தா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்னை விட நீ பவர்ஃபுல்லாக பார்த்தா மாறிடவே ஆட்டிருக்கு. அப்படி பவர்ஃபுல்லாக மாறுறதா சொல்லு, அடுத்த கார்டோட செக்ஷனாக நான் உன்னை நாமினேட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பீரிஸ் பண்ண சொல்ல, இல்லை அது என்னுடைய வேலையே பார்த்தீங்கன்னா கிடையாது பீரிஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு அந்த கார்டோட செக்ஷனோட அந்த பதவிக்கு ஏற்றுக்க மறுத்துக்க, அதே சமயத்தில் நம்ம வீரஸ் கூட பார்த்தோம் ஆக்சுவலாக வீஸ் கிட்ட இந்த இடத்துல ஏதோ மிகப்பெரிய ஒரு ஆபத்து பார்த்தா வந்துச்சுன்னு சொன்னீங்களா, ஏன்னாச்சு இப்போ பரவாயில்லையா அப்படின்ட்டு நம்ம வீரஸ் பண்ண கேட்க. ஸோ வீஸ் பண்ண அப்பதான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த செல் மேக்ஸ் வந்து இந்த என்டர் பிளான்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக பார்த்தீங்கன்னா இருந்தால், பட் நம்ம கோகுவோட பையன் கோகன் அப்புறம் இந்த நாமிகன் பிக்கலோ இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஒரு பிரச்சனையை அந்த ஒரு மான்ஸ்டர் பண்ண டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எடுத்து நார்மலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீஸ் பண்ண சொல்ல, பட் இந்த இடத்துல தான் நம்ம பீரஸ் பண்ண கோகுக்கு பையனா என்னதுடா சொல்கிறீங்க இவன் அப்பானா அப்படின்ட்டு. ஸோ நம்ம பீரஸ் பண்ண ஒரு ஷாக்கிங்கான அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு பாருங்க, உண்மையிலே நல்லா இருந்துச்சு இந்த ஒரு மூமெண்ட், எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க இந்த ஒரு மூமெண்ட், கோகுக்கு பையனா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வீஸ் இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு என்ன மறந்துட்டீங்க, கோகுக்கு பையன் இருக்கார்ல இந்த கோகன் டோர்மெண்ட் அப்போல வந்தானல்ல அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல, ஸோ அப்போ தான் நம்ம பீரஸ்கே பார்த்தீங்கன்னா ஞாபகம் பார்த்தீங்கன்னா வருதுங்க, ஆமாம்ல இருக்கான்ல என்ன ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டே இருக்கானே அப்படின்ட்டு. ஸோ நம்ம பீரஸ் நம்ம கோகான் மேலே ஒரு தாட் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பல்மா பார்த்தீங்கன்னா சொல்லிப்பா அப்படி ஆக்சுவலாக ஒன்று அண்ட் கோகோ உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டில் கோகன் சர்பாஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வெஜிடா கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிப்படி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம கோகு கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல, நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த நம்ப மாட்டேங்கிறா அப்படி. ஆக்சுவலாக நம்ம கோகோ அண்ட் வெஜிடாவை
கோட்டாவை சர்பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம கோகான் பவர்ஸை ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து இவங்க இந்த இடத்துலயே சென்ஸ் பண்ணா பண்ணியிருப்பாங்களா, அந்தளவுக்கு பவர்ஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திருக்கணும்ல, அப்படி எதுவும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலை நாங்கள் பேட்டில் பண்ணும்போது, அதனால் அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்ட்டு சரி நம்ம கோகு பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வச்சுட்டோம் அந்த ஒரு பேட்டில் வின் பண்ணது நான் தடா, அதை மறந்துடாதடா அப்படின்ட்டு சரி நம்ம வச்சுட்டா பார்த்தா தற்பன்மை பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் நம்ம கோகுக்கு பல்ப் ஆகிடுது. இதை மட்டும் லைஃப் டைமாக ஹைலைட் பண்ணி சொல்லிட்டே இருப்பாடு பொழுதுனிக்க அப்படின்ட்டு நம்ம கோகு கடுப்பாயிட்டு இருக்க. அதே சமயத்தில் நம்மளுடைய ஏற்ற பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்ம கோட்டான் ட்ரங்க்ஸ் இவங்க 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா நம்ம கோகான் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் நம்ம கோட்டன் பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறா. அப்படி ஆக்சுவலி இது என்னுடைய பிரதர் இருக்கக்கூடிய பிளேஸ் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம கோட்டன் அப்படியே பார்த்துட்டு இருக்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுதுன்னு எங்கே ஸ்டாப் ஆகுதுன்னா நம்ம கோகானோட அந்த வீட்டு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கா அப்படின்ட்டு நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வெளியே வர பயந்துடுறாங்க. பட் இந்த இடத்துல நம்ம கார்மி பண்ண ஸோ இந்த சேர்ந்து இவங்க கூட இப்படி சண்டை போட வைக்கிறதுன்ட்டு எனக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்ட்டு பாயோட தனியாக பார்த்தீங்கன்னா இறங்கி சரி நம்ம கோகானோட அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அப்படி ஐ மீன் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷூட் பார்த்தீங்கன்னா பண்ணுறா. அப்படி இந்த இடத்துல நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே பார்த்தீங்கன்னா தெரியல. அண்ட் அந்த இடத்துலேருந்து நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா வரோம். அப்படி என்னடா நடக்குது, என்னடா திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம கோகான் பாஞ்சு பார்த்தீங்கன்னா வர. நீ கோகான் தானே, உன்னை நான் விட மாட்டேன், கொல்ல போகிறேன்டா அப்படின்ட்டு திரும்ப நம்ம கோகானை பார்த்தா ஷூட் பண்ண ஐ மீன் இந்த கார்மின் பார்த்தா ஷூட் பண்ண நம்ம கோகான் ஈஸியாக அது எல்லாத்தையும் பார்த்தா டாச் பார்த்தா பண்ணிடு. அப்படி அண்ட் அது மட்டும் இல்லாமல் திரும்ப என்னுடைய பொண்ணை பேனை கிட்னாப் பண்ண வந்துட்டீங்களாடா அப்படின்ட்டு நம்ம கோகானுக்கு ஒரு வெறி பாருங்க. ஸோ அந்த ஒரு வெறி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்குது. திரும்ப அதே மாதிரி நான் விட மாட்டேன், பேனை திரும்ப கிட்னாப் பண்ண விட மாட்டேன்டா அப்படின்ட்டு சரி நம்ம கோகான் ரேஜ் மோடுக்கு போக பீஸ்ட் மோட் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண ஆகுது. ஸோ அந்த ஒரு பீஸ்ட் மோடில் இந்த பக்கம் 2 பேருமே அசந்தரானுங்க. ஐ மீன் இந்த கார்வின் அப்புறம் சோல்ஜர் 50 வந்தானுங்களே அவங்க 2 பேருமே கதற உள்ள நம்ம கோட்டா ட்ரங்க்ஸு பார்த்தீங்கன்னா கதறானுங்க. ஆக்சுவலாக பீஸ்ட்டுக்கு முன்னாடி நம்மளால் எது பார்த்தீங்கன்னா செய்ய முடியாதுடா அப்படின்ட்டு அவனுங்க 2 பேருமே கதறிக்கிட்டு இருக்க. அண்டு நம்ம கோகான் போகிற பண்ணது இந்த பக்கம் நம்ம வீரஸோட பிளாட்ல இருக்கக்கூடிய நம்ம கோகு அண்டு வச்சுட்டா 2 பேருமே பார்த்தீங்கன்னா சென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. கேக்ரட் அதை நீ ஃபீல் பார்த்தீங்கன்னா பண்ணுறியாடா அப்படின்னு கேட்கும்போது ஆமாடா அந்த ஒரு எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு சரி நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல. அதாவது சமயத்தில் இந்த இடத்துல நம்ம கோகான் பீஸ்ட் போர்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெருங்குற. அப்படி விட மாட்டேன்டா போட்டு தள்ளுண்டா அப்படின்ட்டு நம்ம கோகான் அப்படியே முன்னேறி போக ஸோ நம்ம கார்மி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸை கூப்பிட்ற. அப்படி வாங்கடா சண்டை போடுங்கடா அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டு பாயோட கதரை. அண்டு நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா உள்ளே யார சண்டை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சரி நம்ம கோகான் எட்டி பார்க்க உள்ள நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸு நீங்கள் 2 பேர் எங்கடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுடைய உண்மையான பேரில் பார்த்தீங்கன்னா சொல்லாத சீக்கிரட்ட பேர் மட்டும் சொல்கிறோம் அப்படின்ட்டு நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லுங்கடா என்ன நடக்குதுன்ட்டு நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்படி ஸோ நார்மல் பேஸ் பங்க் பார்த்தீங்கன்னா வந்துடுற. அப்படி ஸோ அவங்க 2 பேருமே எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துல கால் அடித்தடோ யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம கோகு. ஸோ கோகு பார்த்தீங்கன்னா வந்துட்டா. அப்படி ஸோ கோகு பார்த்துட்டு நம்ம கோகானுக்கு செம்ம ஹாப்பி. பாய்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம கோகு ஒரு மாசான என்ட்ரி பார்த்தோன்னா கொடுங்க. இதோட இந்த ஒரு சாப்டர் பார்த்தோன்னா முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த சாப்டர் இன்னும் 1 மந்த் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணுங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பார்த்தா பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்தளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா போகுது. ஸோ நம்ம அல்ட்ரா இன்ஸ்டெட் விசஸ் நம்ம பீஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா போகுமா, இல்லை அல்ட்ரா ஈகோ விசஸ் நம்ம பீஸ்ட் மோடா, இல்லை உண்மையான ஐ மீன் த லெஜெண்டரி செயின்ட் விசஸ் நம்ம பீஸ்ட்டாக போயிட்டு யார் கூட நம்ம பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்ன, ஆக்சுவலாக யார் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணால் பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்களுடைய தாட்ஸ் சைக்கிள் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.